ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஆடிப்பூரத்தின் சில முக்கியமான குறிப்புகள் அப்படி எடுத்துக்கலாம். குறிப்பாக ஆடிப்பூரத்தின் வளையலோட ரகசியன்ட்டு கூட இதை சொல்லலாம். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா நம்ம வளையல்களில் என்னையா ரகசியம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். வளையல் ஏதோ கடையில் கொடுக்குறாங்க, அது ஏதோ உடஞ்சாமல் இருந்தால் சரி, இல்லை பின்னப்படாத வளையல்கள் அவ்வளோதானே நமக்கு தெரியும். அதில் என்ன ஒரு ரகசியம்லாம் பெருசாக இருக்க போகுது அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களே. இந்த வளையல் மிகப்பெரிய ஒரு அனுக்கிரக சக்திகள், அதாவது பஞ்சபூத சக்திகள் நிறைஞ்ச ஒரு பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவார். அதற்கு முன்னாடி இந்த வளையலை இந்த ஆடிப்பூரம் அன்று அம்பாளுக்கு சாத்துவது உகந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்குமே தெரிஞ்சதே திரும்பி சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விருப்பப்படலை அடியன். என்ன பண்ணலாம், ஒரு இந்த வளையலை எப்படி நாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை அம்பாளுக்கு கொடுத்தா அந்த பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும், அம்பாளோட அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்குவோம். இந்த ஆடிப்பூரம் அன்றே என்ன பண்ணோம், அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கே ஆடிப்பூரம் இருக்கும். ஆனால் பொதுவாகவே திங்கக்கிழமை தான் நிறைய கோயில்களில் ஆடிப்பூரத்தோட உற்சவம் பண்ணுவாங்க. அம்பாளுக்கு வளகாப்பு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும், ஊஞ்சல் சேவையெல்லாம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆடிப்பூரம் இருக்கக்கூடிய நேரம் பார்த்துட்டு அப்போவே வளையல்கள் ஒரு 21, 51 இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் வாங்குங்க. கூடுதலாக நிறைய வாங்கிக்கோங்க. பட் ஆனால் சாத்தரிச்சே, அம்பாளுக்கு சாத்தரிச்சே இந்த மாதிரி 21, 51 சாத்துவது ஒரு உகந்ததாக இருக்கும். அந்த வளையலை வாங்கி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு இதமான சூடு இருக்கக்கூடிய சுடு தண்ணியில் அவ்வளோ வளையல் அத்தனையும் போட்டு சும்மா ஒரு சில நிமிடங்கள் ஊற வைக்கணும். கலர் போயிடுமே இப்படிலாம் யோசிக்காதீங்க, அவ்வளோலாம் போகாது. நம்ம ஒன்றே அழுத்தி தேய்க்க போகிறதெல்லாம் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு அந்த சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் கூட சரி தான், போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தண்ணி, அந்த மஞ்சத்தண்ணி சாதாக இருந்தாலே போதும், சாதாரண தண்ணியாக இருந்தால் போதும். ஏன்னா அதில் சுடு தண்ணி மறுபடியும் மஞ்சத்தண்ணியாக வேண்டாம். மஞ்சத்தண்ணின்றது ஒரு சாதாரண பச்சை தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் மஞ்சளை கலந்து அந்த தண்ணியில் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வாங்கிட்டு வந்த வளையலை போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எண்ணிக்கை 51, 21 உங்களால் முடிஞ்சதை எண்ணிக்கையில் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க அம்பாளுக்கு சாத்துவதற்காக. உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்கள் எந்த கோயிலாக இருந்தாலும், சின்ன கோயில்களாக இருந்தால் கூட இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது அம்பாளுக்கு சாத்திட்டு முடிஞ்சால் பிரசாதமாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வளையல கிடச்சிதுன்னா அது இன்னும் மகாபாக்கியம். அது இதை பண்ணுறச்சே என்ன பண்ண சொல்கிறாருன்னா வாத்தியார் தானமாக தேங்காய் சாதமும் ப்ளஸ் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்க சொல்கிறாரு. அதில் கொஞ்சம் மிளகை சேர்த்துக்க சொல்கிறாரு அந்த உருளைக்கிழங்குல. இந்த மாதிரியான ஒரு தானத்தையும் பண்ணணும். இந்த வளையலையே இவ்வளோ வளையலை ஏதோ கடையில் போய் வாங்கினோம், சும்மா அந்த வேலை அப்படி கோயிலில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த வளையலில் எத்தனை பின்னப்பட்டு இருந்தது, விரிசல் இருக்குது, எதை பற்றியும் கவலைப்படாமல் கொடுக்கறதுலாம் முறையே அல்ல. அதனால் இந்த மாதிரி தான் முறையாக ஒரு வளையலை நாம் தேர்ந்தெடுத்து அதை இந்த மாதிரி பக்குவம் பண்ணி சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அம்பாளுக்கு கொடுக்கறச்சே அவளோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் நிச்சயமாக உண்டு. சரி, என்ன கிருபா கடாட்சம் அதுதான் அடுத்து கேள்வியாக இருக்கும். முத்தோஷன்றார் வாத்தியார். அதாவது பெண்களுக்கு பலவிதமான தோஷங்கள் அடிக்கடிக்கு ஏற்படுமா, தீட்டு தோஷம் முதற்கொண்டு நிறைய தோஷங்கள். இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் அந்த வளையல் அணிவதனால தோஷங்கள் எல்லாம் அவங்கள விட்டு விலகும். நம்ம நினைக்கிறோம் தோஷம் இதெல்லாம் என்ன சாபம் அதெல்லாம் யோசிக்கிறீங்களா. இதெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் அந்த பெண்களை துன்புறுத்தின்றே இருக்கும். அவங்க மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, பலவிதமான துன்பங்களை அவ்வப்போது பெண்கள் அனுபவிப்பதற்கான காரணம் இந்த மாதிரி பலவிதமான தோஷங்கள் அவங்கள அறியாமலே சேர்ந்துட்டே இருக்கும். அப்படி சேரக்கூடிய அநேக விதமான தோஷங்களை இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வளையலை அம்பாளுக்கு சாத்தி அதை ஒரு 2 ஒரு நாளும் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அந்த வலையில், நமக்கும் ஒரு 4-5 கிடச்சா கூட, ஒரு 6 சம்திங் ஏதோ கிடச்சா கூட அதை வாங்கி நீங்கள் பத்திரமா உங்கள் கைகளில் அணியிறது இதெல்லாம் இந்த மாதிரி தோஷங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றும்.
அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான வயிற்று வலியும் வந்து இது ஓரளவுக்கு குறைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. சரி, இது வளையலோட ப்ரிப்பரேஷன் முறை அப்படி வச்சிங்களேன். எவ்ரி ஆடிப்பூரத்துக்கும் பண்ணலாம். தென் மாதப்பூரத்துக்கு கூட இதை பண்ண சொல்கிறாரு. ஆனால் பூரத்துக்கு ஏன் இப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க நம்ம பெரியவங்க அப்படின்ட்டு யோசிக்கிறச்சே, இந்த பூரம் திருநக்ஷத்திரம் எங்கே இருக்குன்னா காலபுருஷனோட ராசி சக்கரத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருநக்ஷத்திரம் தான் பூரம். நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன்பா மகமும் இருக்குது அப்புறம் உத்திரமும் இருக்கேப்பா ஒரு பாதம் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? மகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது கேது பகவானுக்குரியது. அது பொதுவாகவே வந்து கொஞ்சம் தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருநக்ஷத்திரம். காரணம் அது கேது பகவானுக்குரியது. பட் ஆனால் இந்த பூரம் வந்து பூரணமான ஒரு திருநக்ஷத்திரம், பரிபூரணம்னு சொல்கிறாங்க பாருங்களேன், அந்த மாதிரியான ஒரு திருநக்ஷத்திரம். அது சுக்கிர பகவானுக்குரியது. அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதுதான் புத்திரஸ்தானம். ஸோ அதனால தான் அந்த எவ்ரி பூரத்துக்கும் பண்ணலாம். எஸ்பெஷலி ஆடிப்புறத்துக்கும் வந்து இந்த மாதிரி அம்பாளுக்கு வளைகாப்பு நடக்கிற சமயத்தில் இந்த மாதிரியெல்லாம் வளையல்களை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுத்து அதை பிரசாதமாக நாமளும் அணிஞ்சிக்கிறது, மற்றவாளுக்கும் கொடுக்கறது, இன்னும் அநேக விதமான விசேஷங்கள் உண்டு. அதனால் ஒரு வளையலுக்கு இவ்வளோ கதையெல்லாம் தேவையா அப்படின்ட்டு யோசிக்கலாம். ஒரே ஒரு சின்ன ஒரு மகாபாரதத்திலிருந்து ஒரு குறிப்பை வந்து வாத்தியார் இங்கே நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த குந்தி தேவி இருக்காங்க இல்லையா, பஞ்ச பாண்டவர்களோட தாயார், அவங்க வந்து எப்பேற்பட்டவங்கன்னா மகா தபஸ்வினி. அவங்க சாதாரணமாக ஏதோ பஞ்சபாண்டவர்கள் அம்மா அவ்வளோதான் நமக்கு தெரியும். அவங்க ஏன் தபஸ்வினி அப்படின்றார் வாத்தியார்னா, தூர்வாச மகரிஷி கிட்ட பலகாலம் குழந்தை பருவத்தில் சிறுமியாக இருக்கிறச்சே பலகாலம் அவருக்கு வந்து தொண்டு பண்ணி அவர்கிட்ட இருந்து பலவிதமான அனுக்கிரகங்கள், நிறைய மந்திர உபதேசங்கள்லாம் பெற்றவங்க. ஒரு விசேஷமான தேவின்றதை விட தேவதை என்று சொல்ல அவங்க தான் குந்தி தேவி. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இளமையிலேயே திருமணமான உடனே வந்து அந்த விதவா தோஷம் வந்து ஏற்பட்டுடுது இல்லையா, அவங்க கணவன் இல்லாமல் போய்டுறாங்களே. இதுக்கு காரணம் என்னன்றதை வந்து அப்போவே வந்து துர்வாச மகரிஷி கணிச்சாராம். அவர் ஞான திருஷ்டியில் பார்த்தாராம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குந்தி தேவி எல்லா விஷயங்களும் பண்ணாலும் குழந்தை தானே, அவங்க சிறுமியாக இருக்கிறச்சே அவங்க அறியாமையால் பண்ண தவறு என்னென்னா, வளையல்களை அடிக்கடிக்கு கழட்டி அதை சுற்றி விளையாடுறது, இந்த மாதிரி வளையல்களை தூக்கி போட்டு விளையாடுறதுலாம் நிறைய பசங்கள்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், சின்ன பசங்க சிறுமிகள்லாம் அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்களாம். அந்த மாதிரி வளையலை கழட்டி விளையாடினதுக்கே இப்பேற்பட்ட ஒரு அமங்கலி தோஷம் அவங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்றாரு. அதனால தான் வளையல்களை ஒரு கையில் 2 கையிலையும் மொத்தமாக கழட்டி வச்சுட்டு வெறும் கையாக வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றார் வாத்தியார். ஒரு கையில் வளையலை மாற்றறச்சே இன்னொரு கையில் வளையல் நிரம்பி தான் இருக்கணும். இதுலேயும் இந்த கண்ணாடி வளையல் பஞ்சபூத சக்திகள் நிறைஞ்சதுனால அதை கண்டிப்பாக எல்லோரும் அணியணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ கைகளில் இருக்குதோ அட்லீஸ்ட் 2-3ஆவது இருந்தால் தான் பெண்களுக்காகவே சில விதமான தோஷங்கள் எப்பொழுதுமே ரெடியாக இருக்குமா. அந்த தோஷங்களில் இருந்தெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு விசேஷமான காப்பு சக்தி தான் அந்த கைகளில் காப்பாக இருக்கக்கூடிய அந்த வளையல்கள். அதுலேயும் வாத்தியார் நிறைய விஷயங்களை சொல்கிறார். மர வளையல்கள், சில குறிப்பிட்ட மர வளையல்கள் எல்லாம் அணிஞ்சுண்டு அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல்கள் அணிவது மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம்ன்றாரு. பட் இன்றைக்கி அது எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் வளையல் அணியாமல் இருக்கவே கூடாது பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த மிகவும் வலியுறுத்துறாரு. காரணம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் உடஞ்சிரும், நிறைய பிரச்சனை, வாட்சி கட்ட முடியல அப்படின்ட்டுலாம் சொல்கிறோம் இல்லையா. பட் ஆனால் பெண்களுக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மங்களத்தன்மை தான். அந்த மங்களமாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை நான் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்றது தானே சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அதன்படி அவங்களுக்கு அந்த எல்லாருமே வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா இந்த வளையலும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னா, அந்த வளையலுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஆடிப்பூரம் போன்ற காலங்களில் நாம் அதை முறையாக வாத்தியார் சொன்ன இந்த முறைப்படி தயார் பண்ணி அம்பாளுக்கு சாத்தி நம்மளை பிரசாதமாக எடுத்துட்டு மற்றவாளுக்கும் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 21-51 தானே பாண்டு நினைக்காதுங்க. 51-51 எவ்வளோ முடியுமோ பண்ணி அம்பாளோட கரங்களில் சாத்தி அதை பிரசாதமாக வாங்கி எல்லாருக்கும் கொடுங்களேன். அதுவும் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தானே. ஓம்.